ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஆம், நம்ம சேனலை புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும், நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஜான்சி தீக்ஷு பொட்டிக்கை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான், ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ஒரு ஜான்சி திக்ஷு அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான் சொல்லணும். ஆனால் ஏன் இப்படி ஒரு கோழையாக இருக்காங்க பொண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். இவ்வளோ கோழையாக இருப்பாங்களா பொண்ணுங்க அப்படின்னு சீரியஸாகவே எனக்கு தெரியல. பட் எனக்கு அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோ நான் ஆக்சுவலி போஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். நான் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும், யார பத்தியும் நம்மளோட நம்மளோட ஜான்சி தீக்ஷு பொட்டிக், ஜான்சி தீக்ஷு அம்மா பொண்ணு யூடியூப் அப்படிங்கிற எந்த பேஜ்லேயுமே, நம்ம தீக்ஷன்யா 04 அஃபிஷியல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம், நம்மளோட பர்சனல், நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட காமெடி, நம்மளோட டான்ஸு, நம்ம பாப்பா படிக்கிற ஸ்கூல் சம்மந்தப்பட்டது, நம்ம பொட்டிக் சம்மந்தப்பட்டது, நம்ம ட்ரெஸ்ஸோட சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம பேஜில் எப்போவுமே நம்ம போடுவோம். பெருசா எந்த ஒரு இன்ஸ்டன்ட்டும் நம்ம அதெல்லாம் போட மாட்டோம். நம்ம அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு இன்ஸ்டன்ட்க்கான ஒரு விஷயம் தான். ஆனா இது ஏன் நான் போடணும் அப்படின்னு நெனச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பொண்ணுங்க இவ்வளோ கோழையா இருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன்னு நெனச்சேன் நானு. என்ன அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. என்னோட கிளாஸ்மேட் ஆக்சுவலி. சின்ன வயசுலேருந்து ஒண்ணா படிச்சவ. என்னோட கிளாஸ்மேட், ஸ்கூல் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அவ எனக்கு ரொம்ப க்ளோஸு. ஆக்சுவலி அவ ஃப்ரெண்ட், அவளுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, நேத்து சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டா அந்த பொண்ணு. ஸோ அந்த விஷயம் நேத்து எனக்கு நைட் தான் எனக்கு ஆக்சுவலி அவ ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா. நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் நான் பார்க்கவே மாட்டேன் நானு. எங்களுக்கு ஸ்கூல் குரூப் ஒண்ணு இருக்கு. ஸோ எங்களோட கூட படிச்ச பொண்ணுங்கலாம் வந்து ஒரு குரூப் ஒண்ணு வச்சிருக்கோம். ஸோ எல்லாருமே அப்பப்ப பேசுவாங்க. எல்லாருமே வந்து அடிக்கடி ஃப்ரீயா இருக்கிற டைம்ல எல்லாரும் பேசுவாங்க. அதுல பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்ல பார்த்தீங்கன்னா, நார்மலா ஏதாவது ஒரு விஷயம்னா அதில கன்வே பண்றது, பர்த்டே விஷஸ், பொங்கல், தீபாவளி, ஃபெஸ்டிவல் சம்திங் இந்த மாரி விஷஸ் எல்லாமே ரிப்ளை பண்றது அந்த மாரி பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சவங்க தான். ஓகே. ஸோ அந்த குரூப்ல தான் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவாங்க. அதில தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தா. ரெப் அப்படின்னு போட்டு வச்சிருந்தா. அதுதான் வந்து இன்னொரு ஒரு பொண்ணு என்ன பண்ணா, அத எடுத்து குரூப்ல ஷேர் பண்ணி, "என்னாச்சு இவளுக்கு?" அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. மோஸ்ட்லி நான் வந்து நெறைய குரூப்பும் டக்குனு என்னால பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால குரூப் செக் பண்றது, ஸ்டேட்டஸ் பார்க்கறது சுத்தமா டைம் இருக்காது. அதனால நான் பார்க்கல. சடனா தான் நான் பார்த்தேன். ஆனா அந்த பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஆல்ரெடி அந்த பொண்ண பத்தி நெறைய என்கிட்ட சொல்லியிருக்கா இவ. சொன்னதுனால எனக்கு தெரியும். ஓகே, இவள பத்தி அப்படின்ற மாதிரி. அப்பதான் தெரிய வந்தது அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. உடனே நான் கால் பண்ணி கேட்டேன். "என்னடி ஆச்சு? எப்படி இறந்தாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் தான் என்கிட்ட சொன்னா, "சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டா. தூக்கு மாட்டிக்கிட்டாளாம்." ஏன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தா. கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அத மைண்ட்ல வச்சுட்டு இந்த மாரி சூசைட் ரொம்ப ஃபீல் பண்ணா ஆக்சுவலி சொல்லப்போனா. ஒரு மாரி அழுதுட்டா. ரொம்ப ஃபீல் பண்ணா. ஏன்னா வந்து ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது கிடைச்சதுன்னா, நம்ம ரொம்ப ரொம்ப தக்க வச்சுக்கணும். ரொம்ப லைஃப்ல இம்பார்ட்டன்ட். ஒரு பொண்ணு வரா, ஒரு 5 மாசம் பேசுறா, பழகுறா, ஜாலியா சுத்துறோம், ஜாலியா வெளிய போறோம். என்ன பத்தி பர்சனலா நான் ஷேர் பண்றேன். அப்புறம் அவ என்னை விட்டு போயிட்டா. அடுத்த ஃப்ரெண்ட்ஷிப், அடுத்த ஃப்ரெண்ட்ஷிப், அடுத்த ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. அது ஒரு 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 அது ஒரு ஒரு மாதிரி அது. அது வேற வேல. அது பேரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது நம்ம கூடவே ட்ராவல் பண்றாங்க. ஒரு சின்ன வயசுலேருந்தா இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ் மேட்டா இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ்ல ஒரு வொர்க்கிங்கு, ஒரு காலேஜு, ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம கூட ட்ராவல் பண்றவங்க. லைஃப் லாங் நம்ம கூட ட்ராவல் பண்றாங்களான்றது தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப எல்லார்கூடயுமே ரொம்ப ஜெல் ஆகக்கூடிய ஒரு பொண்ணு தான். ஸோ அந்த மாரி ஆனா அவ கூட ரொம்ப ரொம்ப ஜெல் ஆகக்கூடிய ஒருத்தி. ஏன்னா பக்கத்திலேயே இருக்கும்போது ஏன்னா இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட் தான். என்னோட ஃப்ரெண்டும் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் தான். அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. 2 குழந்தைங்க இருக்கு அவளுக்கு. பொண்ணு 1, பையன் 1. சொல்லப்போனா அவள பத்தி நம்ம சொல்ல நெறைய சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு பொண்ணு. ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. தனியா வாழ்றா. தனிமையில வாழ்றா. ஸ்விக்கி ஓட்டுவா, Zomato ஓட்டுவா. என்னலாம் வேலை தெரியுமோ, Amazon, Flipkart எல்லா வேலைக்கும் போவா. ஏன்னா நம்ம குழந்தைங்கள காப்பாத்தணும்.
நேர்மையா சம்பாதிக்கணும். யார்கிட்டயும் வந்து இப்போ அவளுக்கும் யாரோ ஏதோ அப்ரோச் வராமலா இருந்திருக்கும். டெஃபினட்டா வந்திருக்கும். ஸோ யாராவது நான் உனக்கு இருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உன் ஃபேமிலிய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாமலா இருந்திருப்பாங்க. கண்டிப்பா வந்திருப்பாங்க. பட் ஆனா அவ யார்கிட்டயும் ரூ. 1 கூட வாங்கல. யார்கிட்டயுமே வந்து நீங்க எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் கிடையாது. ஏன்னா, என் பசங்கள நான் பெத்துட்டேன். என் சொந்த கால்ல நிக்கணும். உன்னோட உழைப்புங்கிறது இதுல எனக்கு தேவை கிடையாது. என்னோட உழைப்பு மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தி. அ அவள பத்தி நான் சொல்லணும்னா உண்மையாவே ரொம்ப ப்ரவுடா இருக்கு. பிகாஸ் இந்த மாரி தான் இருக்கணும் பொண்ணுங்க. நான் இருக்கேன் அப்படின்னா, என் கூட இருக்கிற என் ஃப்ரெண்ட் என்ன மாரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். ஸோ, அதில இவ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அந்த விஷயத்துல எனக்கு அவள பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு. குழந்தைங்க 2 குழந்தைங்க. பையன் 1, பொண்ணு 1. 2 பேருமே பாப்பா வயசு தான். அவ பொண்ணுக்குமே பாப்பா வயசு. பையன் வந்து கொஞ்சம் சின்ன பையன். ஸோ அப்படியே டிக்டோ அவ ஹஸ்பண்ட் மாதிரியே இருப்பான். ஸோ ஹஸ்பண்டும் ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டு தான். 2 பேரும் லவ் மேரேஜ்ங்கிறதுனால 2 பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா இறந்துட்டான். அந்த பையன் இறந்துட்டான். இறந்ததுக்கப்புறம் இவ அவ்ளோ ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறா. அப்படி இருக்கும்போது, இப்போ நான் இறந்து போனான்னு சொன்னா பார்த்தீங்களா, அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட். ஸோ தனியா ஒரு பையன வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கிறா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, செகண்ட் மேரேஜ் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னும்போது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கா. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? அவங்கவங்க லைஃப்ல என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த பொண்ணு கரெக்ட்டா, அந்த பையன் கரெக்ட்டான்றது நம்ம பேச போறதே கிடையாது. ஏன்னா, லைஃப்ல வந்து 4 செவுத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாத லைஃபே கிடையாது. எல்லா வாழ்க்கையிலயும் பிரச்சனை தான் இருக்குங்க. நேர்மையா வாழ்றவங்களுக்கும் பிரச்சனை தான் இருக்குங்க. ஃப்ராடுத்தனம் பண்றவங்களுக்கும் பிரச்சனை தான் இருக்கு. மனுஷனா பொறந்தாலே பிரச்சனை தான். ஸோ அந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நெனச்சா, கண்டிப்பா நம்மளால முடியவே முடியாது. நீங்க உங்க வேலைய பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள தேடி பிரச்சனை தான் வரும். நீங்க அடுத்தவங்க வேலைய பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள தேடி பிரச்சனை தான் வரும். ஸோ பிரச்சனைய நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நீங்க எந்த வம்பு தும்புக்கு போனாலும் உங்கள தேடி தான் வரும். உங்களுக்கு வரணும்னு விதி இருந்தா வரதான் செய்யும். ஸோ அதுதான் லைஃப். இவங்க 2 பேத்துக்குள்ள நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாவே வந்து இவ என்கிட்ட சொல்லுவா. அடிக்கடி எனக்கு கால் பண்ணும்போதெல்லாம் என்கிட்ட என் ஃப்ரெண்ட் பேசியிருக்கும்போது சொல்லுவா. ஆ "நல்லா இருக்காளாடி அவ?" அப்படின்னு கேட்டா, "அவ ரொம்ப ப்ராப்ளம்ல இருக்காடி, இப்படி இருக்கா." அந்த மாரிலாம் நெறைய சொல்லுவா. பட் இவ வந்து இவளுக்கு ஒரு பிரச்சனைனா, நான் இவளுக்கு மோட்டிவேட் பண்ணுவேன். இவளோட ப்ராப்ளம் என்கிட்ட நெறைய சொல்லுவா. இந்த மாரி இருக்குன்னு அவளுக்கு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுவேன். "இத பண்ணுடி, இப்படி இரு, அப்படி இரு, இத பண்ணு, நீ ஃபீல் பண்ணாத, இத பண்ணுன்னு" நெறைய சொல்லுவேன். பட் எல்லாமே அவ கேட்டுப்பா. காது குடுத்து "ஓகேடி, ஆமாண்டி, நான் அத பண்ணணும்டி, கரெக்ட்டுடி" அப்படின்லாம் சொல்லி கேட்டுப்பா. அவ ஃப்ரெண்டுக்கும் இவ வந்து மோட்டிவேட் பண்ணுவா. ஸோ அந்த மாரி நான் அவகிட்ட நான் பேசினது கிடையாது இதுவரைக்கும். இவகிட்ட மட்டும் தான் பேசுவேன். மோட்டிவேட் பண்ணி அந்த மாரி பேசுவா. ஆனா, அப்பயும் அவ வந்து நெறைய தடவ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா. பட் இவ தான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி பண்ணாத, குழந்தை இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் முடிச்சு ஃபர்ஸ்ட்டு மேரேஜ்க்கும் ஒரு பையன் இருக்கு. இப்போ 2ண்டா அவ கல்யாணம் பண்ணிட்டா. கல்யாணம் பண்ணதுல ஒரு குழந்தை. பாப்பா. இப்போ ஃபர்ஸ்ட்டு பையன் வந்து 5த் படிக்கிறான்னு நெனைக்கிறேன். செகண்ட் பாப்பா பார்த்தீங்கன்னா, ப்ரீகேஜி படிச்சுட்டு இருக்கிறா. குழந்தை. அவங்க 2 பேத்துக்குள்ள அவரும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். இவ ஒரு ஆடிட்டரா இருக்கா. நல்லா படிச்ச பொண்ணு. நல்ல வசதியான பொண்ணு. ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஒரு ஒருத்தன் வந்து நம்ம லைஃப்ல கல்யாணம் பண்ணிட்ட. அவன் ஆனா செட் ஆகல. உனக்கு செட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல, நீ ஏன் அவனுக்காக வெயிட் பண்ணணும்? அவன் சரியில்லன்னு தெரிஞ்சுச்சுன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா, நமக்கு நம்ம குழந்தைங்க வாழ்க்கை முக்கியம். அவன் சரியில்லன்னு தெரிஞ்சும் நம்ம அவன பின்னாலேயே போய் அவன பார்த்துக்கிட்டு, அவன் நல்லவனா? கெட்டவனா? எங்க போறான்? என்ன பண்றான்? ஏன் என்னை விட்டு போறான்? என் கூட அவன் இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா, நம்ம செகண்ட் லைஃப் நம்ம சூஸ் பண்றதே ரொம்ப பார்த்து நிதானமா சூஸ் பண்ணணும். அதுலயும் நம்ம ஒரு கோட்ட விட்டுட்டோம் அப்படின்னா, விட்டுட்டு அடுத்த வேலை என்னையோ அத பார்த்துட்டு போகணும். இப்போ அந்த பொண்ணு பாருங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை. சூசைட் பண்ணிட்டா, இறந்துட்டா. இனி அந்த குழந்தைங்களோட லைஃப்ப பத்தி யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைங்களுக்கு யார் இருக்காங்க? எனக்கு சீரியஸாவே நான் ஏன் இத பேசணும்னா, நான் தனிப்பட்ட முறையில அவளுக்காக நான் பேசணுன்றதுக்காக வரவே இல்ல நானு. ஏன் நான் வந்து இந்த டாபிக் பேசுறேன் அப்டின்னா, பொண்ணுங்கலாம் தைரியமா இருங்க. தயவு செஞ்சு சொல்றேன், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எதுவுமே கிடையாது. உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். ஒரு நிமிஷம் கண்ண மூடி 2 செகண்ட் யோசிச்சு பாருங்க. நம்ம பெத்த குழந்தைங்க இருக்காங்க. நம்ம அப்பா இல்லாம வளர்க்கறது கூட அதுவே கஷ்டமான விஷயங்க. அப்பா இல்லாம ஒரு குழந்தைய வளர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா, அதிலயுமே பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க நம்ம ரொம்ப துணிச்சலா, தைரியமா, நேர்மையா சம்பாதிச்சு ஒருத்தங்கிட்ட கூட ரூ. 1 வாங்காம, ஒருத்தங்கிட்ட கூட இந்த பொருள், அந்த பொருள், இது, அது இத வாங்கி தான்னு கேட்காம நேர்மையா சம்பாதிக்கிற பொண்ணுங்கள பத்தி மட்டும் தான் பேசுறேன். நேர்மையா சம்பாதிச்சு புள்ளைங்கள காப்பாத்துற நம்ம ஏங்க சாகணும்? சொல்லுங்க பார்க்கலாம். உன்னால கூட வாழ முடியலையா? போயிடு. என் பிள்ளைங்கள நான் பார்த்துக்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்க. ஒரு பையன வச்சுட்டு அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்ளோ பெருசா ஆளாக்கி, அவங்க அம்மாவ நெனச்சு பாருங்க. எவ்ளோ ஃபீல் பண்ணியிருப்பா. என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை போயிடுச்சு. என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சு. நல்லா இருப்பான்னு நெனச்சிட்டு இருந்த ஒரு பெரியவங்க,
இன்னைக்கு இன்னொரு பொம்பள புள்ளைய பெத்துட்டு அந்த பொண்ணு தூக்க மாட்டிட்டு இறந்துருச்சு. அவங்க அம்மாவோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். இப்ப அது 2 குழந்தைங்கள எப்படி அந்த அம்மா பார்த்துப்பாங்க வயசானவங்க. என்னால நேத்து சீரியஸாவே எனக்கு அது அந்த அந்த மெசேஜ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கண்ல தண்ணியா ஊத்திருச்சு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இம்மீடியட்டா அவளுக்கு நான் கால் பண்ணி அவ்ளோ நேரம் நான் பேசினேன். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1 ஹவர் பேசியிருப்பேன். என்னால சீரியஸாவே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன் அந்த எனக்கு அந்த பொண்ணு மேல பரிதாபம் வரல. ஏன் பரிதாபம் வரலன்னா, கோவம் தான் வருது. இப்படி போய் ஒரு சாகுறது ஒரு நல்ல விஷயமா? முட்டாள்தனமான விஷயம். எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், நம்மனால தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க. நீங்க போல்டா "நீ போனியா? போடா. போய் செருப்ப கொண்டு போய் 4 அடி அடிச்சு போறியா? போய்க்கிட்டே இரு. உன் பின்னால வேவு பார்க்கறது என் பொழப்பு கிடையாது. 2 புள்ளைங்கள பெத்து வச்சிருக்கேன். என் புள்ளைங்கள நான் வளர்க்கணும். உன் பின்னால பார்க்கறது என் வேலைன்னு சொல்லிட்டு போயிருந்தா எவ்ளோ நேரம் ஆயிருந்திருக்கும்." ஆனா அந்த பொண்ணு அத பண்ணல. ஏன்னா, அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் மேல அவ்வளோ லவ்வு. "ஐய்யய்யோ! இவர் தப்பு பண்றாரே! அவர நம்ம திருத்த முடியல. அவர் பின்னால முடியல. அவர விட்டு நம்ம எப்படி இருக்கிறதுன்ற ஒரு இதுல அந்த பொண்ணு இந்த மாரி பண்ணிடுச்சு. இப்ப இதுக்கு அடுத்து அந்த குழந்தைங்கள யார் பார்த்துப்பாங்க? அந்த குழந்தைங்க அம்மா இல்லாம இந்த இடத்துல எப்படி நிக்கும்? இப்ப சொந்தம், பந்தம், அம்மா, ஹஸ்பண்ட் இப்போ எல்லாருமே பாருங்களேன் இறந்துட்டா. ஒரு 1 வாரத்துக்கு போஸ்ட்மார்டம் போயிருக்கு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிருக்கு பாடி. போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் அடிச்சு துன்புறுத்துனாங்களா என்னன்றது போஸ்ட்மார்ட்டம் தான் தெரியும். இது வரைக்கும் தெரியல. பட் இதெல்லாம் தாண்டி அந்த இறந்து போயிட்டா, அவர் அழுவாரு, புலம்புவாரு, விட்டுருவாரு. அவ்வளோதான். அவரோட இது முடிஞ்சு போச்சு. ஆனா, இதுக்கு அடுத்தது அந்த குழந்தைங்களோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மா இல்லாத ஒரு இடத்துல எப்படி அந்த குழந்தைங்க இருக்க முடியும்? யாரு அம்மாவா பார்த்துக்க முடியும்? எத்தன அம்மா வரட்டுங்க. எத்தன பேர் வந்தாலும் அம்மாங்கிற ஒரு ஒரு இடத்த ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? இப்படி போய் யாராவது சாவாங்களா? முட்டாள் தான். அதுவும் படிச்ச பொண்ணு. நல்ல டிகிரி வாங்கின பொண்ணு. படிக்காத பொண்ணுங்க பண்றாங்க அப்டின்னா கூட அதையே நம்ம திட்டுவோம். முட்டாள்தனமா யோசிக்காத, பிராக்டிகலா திங்க் பண்ணு இப்படிலாம் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். படிச்ச பொண்ணு, ஒரு ஆடிட்டரா இருக்கிற பொண்ணு, இப்படி ஒரு விஷயத்த பண்றதுல யோசிக்கவே முடியலங்க. ஒரு விஷயம் சொல்லவா? பொண்ணுங்களா இருக்கிற நீங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. எவ்வளவோ இந்த உலகத்துல ஃப்ராடுத்தனம் பண்ணி சம்பாதிச்சு, நான் நேர்மையா சம்பாதிச்சேன். நான் யாரு காசுக்கும் ஆசைப்படல. என் காசு. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். என் உழைப்புல சம்பாதிச்சேன். அப்படின்னு பொய் சொல்லி திரிஞ்சுட்டு வாழ்ற எத்தனையோ பேர் இங்க இருக்கிறாங்க. அடுத்தவங்க காச புடுங்கிட்டு வாழ்றவங்க எத்தனையோ பேர் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச். அதுல இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க நம்மளால வாழ முடியல அப்படின்னு கோழையா சாகுறீங்க பாருங்க. அது அத விட ஒரு முட்டாள்தனமான விஷயம். இங்க எத்தனையோ எனக்கு தெரிஞ்சு என்னோட சப்ஸ்கிரைபர் முக்காவாசி பேரு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பேரண்ட். எனக்கு நல்லா தெரியும். என்னோட சப்ஸ்கிரைபர் ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா, தனிமையில வாழ்றவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சிங்கிள் பேரண்ட் இந்த மாரி ஏகப்பட்ட பேர் என்னோட சேனல பார்த்துட்டுருக்கீங்க நல்லா தெரியும். தயவு செஞ்சு உங்களுக்கெல்லாம் நான் அட்வைஸ் அப்படின்னு நான் கண்டிப்பா குடுக்க போறதில்ல. ஏன்னா, என்ன விட பெரியவங்களும் இருக்கீங்க, என்ன விட சின்னவங்களும் இருக்கீங்க. எனக்கு ஈக்குவலான ஏஜ்ல இருக்கவங்களும் இருக்கீங்க. ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, என் கூட பொறந்தவங்க மாரி அக்கா, தங்கச்சி, அம்மா அந்த மாரி தான் நான் எல்லாரையுமே பார்க்குறேன். பட் அட்வைஸ் அப்படிங்கிறது யாருக்கும் குடுக்க முடியாது. ஓகேங்களா? பட் ஆனா சஜஷன் அப்படின்னு ஒண்ணு கண்டிப்பா குடுக்கலாம். என்னோட பெர்சனல் சஜஷன் அண்ட் கைண்ட் ரெக்வெஸ்ட். நான் குடுக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம் தான் சொல்லுவேங்க. 1 விஷயம், 2 விஷயம் காட்டுற ஒரே விஷயம் தான் சொல்லுவேங்க. தயவு செஞ்சு யாருக்காகவும் வாழாதீங்க. உங்களுக்காக நீங்க உங்க வாழ்க்கைய வாழுங்க. ஏன்னா, இங்க வந்து நீங்க என்ன தப்பு பண்ணாலுமே இப்ப இறந்துட்டாங்க. இறந்துட்டீங்க. ஓகே. இறந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு 2 நாள், 1 வாரம் அழுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுவாங்க? எத பத்தி பேசுவாங்கன்னு நெனைக்கிறீங்க? உங்க கேரக்டர பத்தி மட்டும் தான் அசஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வேற எதுவுமே உங்கள பத்தி பேச மாட்டாங்க. ஐய்யய்யோ! கஷ்டப்பட்டா, ரொம்ப ஓடி ஒளிஞ்சா, பாவம் குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்த்தா, நல்லா வேலைக்கு போனா, நல்லா சம்பாதிச்சா, இப்படி ஓடுனா, ஆனா அந்த பொண்ணு இப்படி இறந்துட்டாளே அப்படி சொல்லுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பா கிடையாது. என்ன பண்ணாலோ தெரியல, சூசைட் பண்ணிக்கிட்டா. அவள் ஏதோ ஒரு பையன வச்சிருந்தா போல, அதான் சூசைட் பண்ணிட்டா. ஏதோ அவ தப்பு பண்ணிட்டா போல, சூசைட் பண்ணிட்டா. எவன்கிட்டயோ காசு வாங்கியிருக்கா போல, சூசைட் பண்ணிட்டா. இப்படிதான் உங்கள பேசுவாங்க இந்த சமூகம். ஏன்னா நம்ம அந்த அந்த ஒரு சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மள வந்து நம்ம ப்ரூவ் பண்ற இடத்துல இருக்கோமான்னு கேட்டா கிடையாது. நம்ம வாழ்க்கைய நமக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கான வாழ்க்கைய நீங்க வாழுங்க. அத விட்டுட்டு அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க என்ன பார்த்து தப்பா பேசிட்டாங்க, என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் நீங்க மனசுக்குள்ள போட்டு கற்பனைய பண்ணிட்டு, என் வீட்ல என்ன மதிக்கல, எங்க வீட்ல என்ன யாரும் இல்ல, இப்படிலாம் நினைச்சு நீங்க ஒரு தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பின்னால இருக்கிற உங்க அம்மா, அப்பா, குழந்தைங்க, அக்கா, தங்கச்சி, அண்ணன் இவங்கள பத்திலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு இப்போ உங்க ஹஸ்பண்ட் வீட்லயும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சைட்லயும் சரி, இப்ப என் ஃப்ரெண்டு நேத்தெல்லாம் செம்மையா அழுதாங்க. உண்மையா சொல்லப்போனா கேஎம்சில சேர்த்துருக்காங்க போல இருக்கு அந்த பொண்ண. அவ போயி அவ தனியா அந்த அனாதை பொண்ண மாரி விழுந்து கிடந்தாளாம். அவ அவ்ளோ அழுதா. எனக்கு எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் ஆக்சுவலி இன்னைக்கு போலான்னு கூட நெனச்சேன். பட் ஆனா எனக்கு உடம்பு சரியில்லாம என்னால போக முடியல.
2வது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலி வேற ஒரு வொர்க் இருந்தது. என்னால வொர்க் இருந்தனால என்னால போகக்கூட முடியல. பட் அவ்ளோ கஷ்டமா இருக்கு. இந்த இதுல அவ ஃபீல் பண்றா. ஆனா ஃபீல் பண்ணுவா அவ. ஏன்னா ரொம்ப க்ளோஸு. தினமும் நம்ம ஃபோட்டோஸ் பார்க்கும்போதும் சரி, அவள பத்தி அந்த வழியில போகும்போதும் சரி, ஒரு இடத்துக்கு போனா அவ ஞாபகங்கள் வரும். ஒரு போற போக்குல நம்ம அத மறந்து தான் ஆகணும். அதுதான் மனுஷனோட இயல்பு. கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும். ஆனா குழந்தைங்கள பத்தி யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைங்க மறக்க முடியுமா? இங்கேயே போன வாரம் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு அப்படிதான் இறந்துட்டா. 30 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணு சூசைட் பண்ணி தான் தூக்குமாட்டி தான் இறந்தா. ஆல்ரெடி 3 அட்டெம்ப்ட் 4வது அட்டெம்ப்ட்ல அந்த பொண்ணு கூட இறந்துருச்சு. இதுல அந்த பொண்ணுக்கும் 2 பையனுங்க. ஸோ யோசிச்சே பார்க்க முடியலங்க. இவ்ளோ ஒரு பொண்ணுங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க. இவ்ளோ கோழையா, ஒரு தன்னம்பிக்கை இல்லாம, ஒரு என்ன நடந்துருங்க. அப்படி என்ன நடந்துரும். நம்மள தாண்டி நம்ம வாழ்க்கை அதாவது விதைச்சவன் அறுவடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா அடிக்கடி பழமொழி சொல்லிட்டே இருப்பாங்க. அது ஏன் அந்த பழமொழி சொல்றாங்க அப்படின்னா, நம்மள படைச்சுட்டான் ஆண்டவன். ஸோ, அத கண்டிப்பா நமக்குன்ட்டு ஒண்ணு எழுதி வச்சிருப்பான். அந்த சாவ தேடி நம்ம ஏன் போணும்? நமக்குன்னு சொல்லி கடவுள் எழுதி வச்சிருப்பான். இன்னைக்கு தான் நீ சாவ, இன்னைக்கு தான் உன் உயிர் போகும் அப்படிங்கிறது எழுதி வச்சிருக்கான். அது ஏன் நம்ம வாண்டடா தேடி நம்மளா அத தேடி போகணும்? சொல்லுங்க. அது எவ்ளோ பெரிய முட்டாள்தனமான விஷயம். முட்டாள்தனமான விஷயம் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு இது என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு அந்த பொண்ணு மேல எனக்கு கோவம் தான் வருது. பரிதாபம் வரவே கிடையாது. அவங்க அந்த பொண்ணு நெறைய கஷ்டப்பட்டுருக்கலாம். எல்லாமே இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, அந்த குழந்தைங்கள பத்தி ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு யோசிக்காம அப்படி பண்ணிடுச்சு. இதுக்கு மேல அந்த குழந்தைங்களுக்கு அ அ அவங்க அந்த அந்த பையனே பார்த்தீங்கன்னா, இப்ப செகண்ட் மேரேஜே பண்ணிப்பான்னே வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே அது அவங்களோட பர்சனல். ஸோ அந்த பையன் பண்ணிப்பானா, பண்ணிக்க மாட்டானாங்கிறது நமக்கு தெரியாது. மேபி அவன் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு ஒரு அம்மாங்கிறவங்க வருவாங்களா? யோசிச்சு பாருங்க. இது எவ்ளோ பெரிய ஒரு தப்பு. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அந்த பையன் ஆல்ரெடி மேரேஜ் ஆன பையன் தான். ஸோ மேரேஜ் ஆகி அந்த பையனுக்கும் அந்த ஒய்ஃப்‌க்கும் ப்ராப்ளம் இருந்து அதுலேருந்து வெளியே வந்து தான் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்கான். இதெல்லாம் எவ்ளோ பெரிய தப்பு. இந்த பொண்ணு போயிட்டா, இந்த பொண்ணுக்கு அடுத்தது என்னால நெனச்சு கூட பார்க்க முடியலங்க நேத்தெல்லாம். அந்த பையனும் நல்ல பையனா தான் இருந்திருக்கலாம். வாய்ப்புகள் இருக்கு. நம்ம யாரையும் போய் தெரியாம தப்பா பேசக்கூடாது. அதாவது என்ன சொல்லுவாங்க, "கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்" அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் கண்ணால பார்க்கறது மட்டும் தான் மெய்ங்க. கண்ணால பார்க்குறதே சில விஷயத்துல பொய்யா இருக்கு. இதுல நம்ம அடுத்தவங்க சொல்றத காதுல கேட்டுட்டு அத நம்ம பேசுறதே தப்பா தான் இருக்கும். ஸோ ஒரு சில விஷயம் நமக்கு சம்மந்தப்பட்டவங்க நம்மகிட்ட பேசினா தான் நமக்கு தெரியும். இப்ப இந்த விஷயத்த பத்தி சம்மந்தப்பட்டவங்க ஏன்னா எனக்கு நெறைய விஷயம் சம்மந்தப்பட்டவங்க என் காதுக்கு சில விஷயங்கள் சொல்லும்போது தான் சில விஷயம் அப்படி நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்கள ஈஸியா இவங்க ரொம்ப தப்பானவங்க, கேவலமானவங்க நான் நெனைக்கவே மாட்டேங்க. அது என்னோட கேரக்டரே கிடையாது. நான் எப்பவுமே வந்து எதிரி அப்படிங்கிறது என் லைஃப்ல கிடையவே கிடையாது. நான் சம்பாதிக்கவே மாட்டேன். சுத்தி எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா, சும்மா 2 மாசம், 3 மாசம், 4 மாசம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாதுங்க. அபி உங்களுக்கு தெரியும். நெறைய பேர்ட்ட நான் சொல்லியிருப்பேன். அபின்றவ, விஜய் அண்ணா, ஸோ இந்த மாதிரி சுஜி யுஎஸ்ல இருக்கிறா அவ. ஸோ அவள எப்பவுமே அடிக்கடி கால் பண்ணுவா. அவ பிளஸ்ஸின்னு ஒருத்தி இருக்கிறா. ஸோ இப்ப என் ஃப்ரெண்ட் இப்ப காமாட்சின்னு ஒருத்தி இருக்கிறா. ஜாய்ஸ் இருக்கிறா. ஸோ இந்த மாதிரி கோமதின்னு ஒருத்தி இருக்கிறா. ஸோ இந்த மாதிரி நெறைய பேர் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே இப்போ வரைக்கும் என் கூட பல வருஷமா ட்ராவல். ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, 1 வருஷம், 2 வருஷம்லாம் கிடையாதுங்க. 14 வருஷம், 15 வருஷம் இப்படிதான். ஸோ பிரியா என் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரியா இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் 15 வருஷம், 16 வருஷம், 20 வருஷம் என் கூடவே இருந்து சைல்ட்ஹுட்லேருந்து கூட இருந்தவங்க. இப்படிதான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஏன் இவங்கலாம் நம்ம கூடவே இருக்காங்கன்னா, நம்ம கேரக்டர். நம்ம அதுக்காக வந்து கேரக்டர்னா என்ன அப்படின்றதில்ல. அதாவது வசதி, வாய்ப்பு எப்ப வேணா வரும், எப்ப வேணா போகும். பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் அது நிரந்தரம்னு கேட்டிங்கன்னா, 100க்கு 200% சொல்றேன். நிரந்தரமே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறதுல உங்க உங்க நீங்க வந்து அதாவது ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உங்க பணத்திலயோ இப்ப நான் என் ஸ்டேட்டஸ் நான் ரொம்ப வேற இடத்துல இருக்கேங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் வந்து என்கிட்ட பணம் காசு இருக்கு, நான் மேல இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஸ்டேட்டஸ்னா என்னோட கேரக்டர், என்னோட குணம். என்ன சுத்தி இருக்கவங்களோட இது. அதுதான் என்னோட ஸ்டேட்டஸ் நான் சொல்லுவேன். ஸோ என்னோட குணம் கரெக்ட்டா இருக்கு. என் பாதை கரெக்ட்டா இருக்கு. என் சுத்தி இருக்கவங்க கரெக்ட்டா இருக்காங்க. ஸோ அப்ப நான் ஸ்டேட்டஸ்ல நான் ரொம்ப மேல இருக்கேன்னு தான் நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா என் கூட இருக்கவங்க எல்லாமே நல்லவங்களா இருக்காங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ என் கூட இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவ் பெர்சன்ஸா இருக்காங்க. என் கூட அவ்ளோ வருஷம் ட்ராவல் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதே மாதிரி தான் நம்ம இருந்துக்கணும். கரெக்ட்டுங்களா? அத விட்டுட்டு நம்ம வேற எந்த ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சாலோ, பண்ணாலோ அது கண்டிப்பா தப்பாகும். புரியுதுங்களா? ஸோ இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஒரு பொண்ணா இருந்து நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும். நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம். அதையும் தாண்டி நம்மள சுத்தி யார் நம்மள நம்புறவங்க எத்தன பேர் இருப்பாங்கன்றத தான் ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். இப்ப இந்த பொண்ண நம்பி எத்தன பேர் இருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா இருப்பாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க. இவ்ளோ பேரை விட்டு அந்த பொண்ணு இன்னைக்கு இறந்துடுச்சு. எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு அந்த பொண்ண நினைக்கும்போது. ஏன் ஒரு முட்டாள்தனமான விஷயம் இந்த பொண்ணு பண்ணா? அப்படிங்கிறது என்னால யோசிக்கவே முடியல. பட் தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க எல்லாருமே ஒரு பொண்ணா இருந்து என்னோட என்னோட பேஜ நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க.
தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான விஷயத்த எடுத்துக்காதீங்க. இதுக்கப்புறம் இத மாரி ஒரு சூசைட்ன்றத பத்தி திங்க் பண்ணாதுங்க. லைஃப்ல வாழ்ந்து காட்டுங்க. எவ்ளோ பேரு எப்டி எப்டியோ வாழ்றாங்க. நீங்க நீங்க நேர்மையா வாழுங்க. அவ்வளோதான். தப்பு பண்ணக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. திருடக்கூடாது. யாரையும் ஏமாத்தக்கூடாது. யாரு காசையும் புடுங்கி நம்ம அடிச்சு புடிச்சு திங்கக்கூடாது. ஆடம்பர வாழ்க்கைக்காக அடுத்தவங்கள யூஸ் பண்ணிக்க கூடாது. நேர்மையா சம்பாதிங்க. ரூ. 5 வாங்குனா கூட நேர்மையா வாங்கி நேர்மையா சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாரி அந்த பொண்ணு இத்தனைக்கும் எல்லா விதத்துலயுமே இந்த பொண்ணு வசதியான பொண்ணு. இப்படி பண்ணிட்டா. அத நெனைக்கும்போது உண்மையாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு நாளைக்கு இத பார்க்குறவங்க எத்தன பேர் வீட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியல. பட் நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்க கூட யோசிக்காதீங்க. நம்ம ஏன் சாகணும்? நம்ம வாழ்ந்து காட்டணும். நம்மனால முடியும். நம்ம நல்ல இடத்துல போய் நின்னு காட்டணும். நம்மள யாராவது வேணான்னு சொல்லிட்டாங்களா? தூக்கி போடுங்க. அவங்க முன்னால நம்ம வாழ்ந்து காட்டணும். அவங்களுக்கு முன்னால நேர்மையா நின்னு காட்டணும். அவங்க என்ன திரும்பி பார்த்து அச்சச்சோ! நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணணும். அந்த இடத்துக்கு நம்ம வரணும். அது மாதிரி வாழ்ந்து காட்டுங்க. அத விட்டுட்டு சாகுறதுங்கிறது சொடக்கு போட நிமிஷம் நம்ம செத்துர்லாங்க. இப்படிங்கிறதுக்குள்ள செத்துர்லாம். ஆனா திரும்பி நம்ம உயிர் வருமா? வராது. தயவு செஞ்சு யோசிச்சு பண்ணுங்க. நான் என்னோட பேஜ்ல இருக்கிற பொண்ணுங்களுக்காக மட்டும் தான் சொல்றேன். ஏன்னா பசங்க எல்லாரும் கெட்டவங்க, பசங்க எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பசங்க நல்லவங்களும் இருக்கிறாங்க. பசங்கள நல்ல மனுஷனுங்களும் இருக்கானுங்க. நல்லா பார்த்துக்கிற அன்பான மனுஷனுங்களும் இருக்கானுங்க. ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறதும் இருக்கு. ஸோ பொண்ணுங்களும் விட்டு குடுத்து போணும், பசங்களும் விட்டு குடுத்து போணும். அப்படி இருந்தாலே போதும். பாதி பிரச்சனை இருக்காதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். அதுக்காக பசங்கள நல்லவங்களும் சொல்ல மாட்டேன். சில பேர் கெட்டவங்களும் இருக்காங்க. பொண்ணுங்களா நல்லவங்களும் சொல்ல மாட்டேன். கெட்டவங்களும் இருக்காங்க. பட் நம்ம வாழ்க்கை நம்ம கரெக்ட்டா இருந்தா போதும். நம்ம யாரையும் வந்து நம்ம அங்க ஜட்ஜ் பண்ணணும், யாரையும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் கரெக்ட்டா இருக்கேன், என் வாழ்க்கை நல்லா போகுதா, நிம்மதியா போதா, ஓகே பிரச்சனை வருதா, அத நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு முடிவெடுத்து அத மாத்துங்க. இப்படின்றதுக்குள்ள போயிட்டா அந்த பொண்ணு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாரி ஒரு முடிவ யாரும் எடுத்துறாதீங்க. அந்த மாரி ஒரு மனநிலைமையில யாராவது இருந்தீங்கன்னா கூட ப்ளீஸ் இருக்காதீங்க. நெறைய பேர் வந்து மோட்டிவேஷன் வீடியோ போடுங்கக்கா. ரொம்ப நாள் ஆச்சு நீங்க மோட்டிவேஷன் வீடியோ போடலன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. பட் என்னோட மோட்டிவேஷன் வீடியோ இதுவா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா தயவு செஞ்சு இந்த மாரி ஒரு விஷயம் எடுத்துக்காதீங்க. மேபி இத பத்தி இந்த மாரி நீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணணும். இத பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்னும் நீங்க ஏதாவது மோட்டிவேஷன் வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. நான் வேற ஏதாவது ஒரு இத பத்தி அக்கா நீங்க இத பத்தி பேசினா எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குக்கா. இத பத்தி பேசுங்க அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நெனைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அடுத்த வீடியோல அத பத்தி நான் உங்களுக்கு பேசுறேன். சரிங்களா? தேங்க் யூ ஸோ மச். பை.